ஃபுல் சூட்டை போட்டுட்டு போனாலே எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியுங்க. நம்ம இத்தாலி தேனி பெட்டியை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ தேன் சீசனில் எங்கள் தேனீகள் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். போனோன்னா ஸ்மோக்கர் எதாச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தாலி தேனி பெட்டி வந்து அதிகமாக கொட்டுறதுனால ஸ்மோக்கர் யூஸ் பண்ணி தான் கொட்டுறோம். ஸ்மோக்கர் உள்ள என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் மட்டும் தாங்க வைக்கிறோம். புகை வர்றதுக்கு தேங்காய் நார் வச்சு உள்ள தீ வைக்கணும். இதுக்கு பதில் கற்பூரமோ இல்லை சாம்பிராணியோ எதுவுமே வந்து வைக்கக்கூடாது. இது வைக்கிறதுனால தேனீக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. பெட்டிகளை திறந்து பார்த்தாலே தெரியுது, பெரிய அளவு டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை. தேனீக்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன குருவிகள் வந்து நிறைய பிடிச்சிட்டு போயிடுதுங்க. இதோட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி வாங்கி வச்சுட்டேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருந்துச்சு. அப்படியே அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்லாம் குறைஞ்சிட்டு இப்போது இந்த அடைகளில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஓரளவு சீல் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கப்புறம் இந்த சீசனில் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இத்தாலி தேனி பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சட்டங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 சட்டங்கள் இருக்கும். நம்ம இந்தியன் பீல வந்து 6 சட்டங்கள் இருக்கும். இதில் வந்து 10 சட்டங்கள் இருக்குங்க. நன்றி.